இன்றைக்கு நாம சந்தை செயற்படுத்தல் மாதிரிகள் சம்பந்தமா பார்ப்போம். இதுல ஸ்டாக் மார்க்கெட், ஸ்பெஷல் இந்த ஷேர் மார்க்கெட்ல இலங்கையில கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. இந்தியாவில் இருக்குது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அது மாதிரி யூஎஸ்ஏல நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இப்படிலாம் நிறைய உலகத்துல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அதுல நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட்னு சொல்லி. பிரைமரி மார்க்கெட் சொன்னா கம்பெனி முதலாக பங்குகளை பொதுமக்கள் வழங்குற ஐபிஓன்னு சொல்லுவாங்க. அதனால பொதுமக்கள்கிட்ட இருந்து நிதி கம்பெனியை நோக்கி செல்லும். அது பிரைமரி மார்க்கெட். அதே மாதிரி அந்த கம்பெனிகளுக்கு, ஏற்கனவே லிஸ்ட் பண்ணப்பட்ட கம்பெனிகளுக்கு திரும்பவும் காசு தேவைப்படக்கூடியதாக இருக்கும். அப்படியான சந்தர்ப்பங்கள்லையும் கம்பெனிகள் சீசனல் பப்ளிக் ஆஃபரிங், பருவகால பங்கு வழங்கல் சொல்லியிருக்கோம், ரைட் இஷ்யூ, அப்படி அதன் மூலமாகவும் கம்பெனிகள் தன்னுடைய முதலத்தை பெற்றுக்கொள்ளும். அது பிரைமரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட் சொன்னால் ஏற்கனவே ஐபிஓவில் ஷேர்ஸ் வாங்கியிருப்பாங்க இன்வெஸ்டர்ஸ். அந்த இன்வெஸ்டர்ஸ் அவங்களுக்கு இடையில அந்த ஷேரை பரிமாற்றம் செய்து கொள்வாங்க. அப்படி அந்த பரிமாற்றம் செய்யும் போது 2 வகையான சிஸ்டம் இருக்கு அந்த ஷேர் விற்கிறதுக்கு. ஒன்று ஆர்டர் ட்ரிவன் மார்க்கெட்னு சொல்லுவாங்க, ஆர்டர் சார்ந்த சந்தை, ஆர்டர் ட்ரிவன் மார்க்கெட். அடுத்தது விலை சார்ந்த மார்க்கெட், விலை புள்ளி சார்ந்த பிரைஸ் ட்ரிவன் மார்க்கெட் சொல்லுவாங்க. விலை புள்ளி சார்ந்த மார்க்கெட் சொல்லுவாங்க பிரைஸ் ட்ரிவன் மார்க்கெட், பிரைஸ் ட்ரிவன் மார்க்கெட். அடுத்தது ஆர்டர் ட்ரிவன் மார்க்கெட் சொல்லி சொல்லுவாங்க. இரண்டும் சேர்ந்து ஒரே மார்க்கெட் 2 வகையான சிஸ்டம் இருக்கும். ஆர்டர் ட்ரிவன் மார்க்கெட்டும் இருக்கும், பிரைஸ் ட்ரிவன் மார்க்கெட்டும் இருக்கும். நான் சொல்றது கலப்பு சந்தைன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்ப்போம் ஆர்டர் ட்ரிவன் மார்க்கெட் அப்படின்டா என்னன்னு பார்ப்போம். இப்போ ஸ்டாக் இருக்கு உங்கள்கிட்ட. இப்போ வேறு இன்வெஸ்டர் ஏன்னு சொல்லுவோம். இவர் கடந்த காலங்களில் கம்பெனிகிட்ட இருந்தோ அல்லது ஒவ்வொரு இன்வெஸ்டர் இருந்தோ இந்த ஷேரை வாங்கியிருப்பார் இந்த இன்வெஸ்டர். இப்போ இன்றைக்கு இவர்கிட்ட இருக்கிற ஒரு 10,000 ஷேர்ஸ் இருக்குது. இந்த ஷேர் ஜான் கில்ஸ் ஹோல்டிங் ஷேர்ஸ் வச்சுக்கிறாரு. இதை அவர் விற்கணும். இப்போ விற்கிறேன்னு சொன்னா கொலம்பஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் சீரியஸ் அக்கௌண்ட்ல இருக்கு, இவர் ட்ரேட் பண்ண போறாரு. அதே மாதிரி இந்த ஒரு மார்க்கெட் சொன்னா இருக்கணும், விற்கிறாக்கள் பிரிப்பாங்க, வாங்குறாக்கள் பிரிப்பாங்க. அப்ப இவர் நம்மளோட ஜேகேஹெச், இவர் விற்கிறவர். இங்க ஒரு ஆள் இருக்குது, இது பயர் சொன்னா ஷேரை வாங்குறதுக்கு ரெடி ஆகிக்கிற ஆக்கள் மார்க்கெட்ல நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு டீலர் இருக்கிறாரு, இங்க டீலர் இல்லை. இப்ப என்ன செய்வாங்கன்னா, இவர் விற்கிறவர் என்கிட்ட 10,000 ஷேர்ஸ் இருக்குது, நான் விற்க விரும்புகிற விலை 20 ருபீஸ் சொல்றாரு. இப்போ 20 ரூபா விலைக்கு நான் 10,000 ஷேர் விற்க போறேன்னு சொல்லி இவர் மார்க்கெட்டுக்கு அறிவிப்பார். மார்க்கெட் அறிவிச்ச உடனே மார்க்கெட் சிஸ்டத்தில் இது அப்டேட் ஆகும். யாருன்ற பேர் வராது, 10,000 ஷேர்ஸ் 20 ரூபா விலைக்கு விற்க தயாராக இருக்குன்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணப்படும். இப்போ அதே மாதிரி வாங்குறதுக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அதே ஜோன் கில்ஸ் ஹோல்டிங் கம்பெனி ஷேர்ஸ் போகணும். எவருக்கும் ஒரு 10,000 ஷேர்ஸோ அல்லதுக்கு அது குறைந்த ஷேர்ஸோ அது கூடிய ஷேர்ஸோ, 10,000 வச்சுக்கோங்க, 10,000 ஷேர்ஸ் வேணும். இப்போ இவர் போறாரு 19 ரூபா விலை, 19 ரூபா விலையில நீ 10,000 ஷேர் சொல்லி போறாரு. இப்போ ட்ரேடிங் நடக்காது. ஏன் நடக்காதுன்னு இவரும் லிஸ்ட் ஆகும். இதுக்குள்ள ஆஸ்க்னு சொல்லி இதாகும், இது பிட்னு சொல்லி இது டிஸ்பிளே ஆகும். ட்ரேடிங் நடக்க மாட்டான். ஏன்னு சொன்னா இவர் 20 ருபீஸ் கட்டிக்காரு, இவர் 10 ருபீஸ் கட்டிக்காரு. அப்ப பிரைஸ் அவன்ல ஏற்படலை. இப்ப இன்னொரு ஆள் வராரு, இன்னொரு பயர் வராரு. அவர் போடுறாரு 10,000 ஷேர்ஸ் எனக்கு தேவை, 20 ருபீஸ்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை இந்த வர்றதுன்னா அவர் இங்கே டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆன உடனே இது மெச்சான உடனே இங்கே ட்ரேடிங் நடக்கும். இது சிஸ்டத்துடாகவே நடந்துடும். இதுக்குள்ள டீலர் புரோக்கர் சம்மந்தப்பட மாட்டாரு, ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணிட்டு இந்த ட்ரேடிங்கு கொமிஷன் பண்ண வாங்கி போயிடுவார். ரைட், இதான் ஆர்டர் ட்ரிவன் மார்க்கெட். இது வாங்குபவர்களும் விற்பவர்களும் விலைகளை வழங்குகின்றார்கள். இப்ப நான் விற்கப்படுறதுன்னா இவரு என் பிரைஸ் 20 ருபீஸ் சொல்றாரு. அதே மாதிரி இன்னும் சிலர் இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க நான் 22 ருபீஸ் போகணும், 21 ருபீஸ் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 18 ரூபா, 17 ரூபா, 19 ரூபா, 20 ரூபா அப்படின்னு சொல்லி போவாங்க. ரைட், அப்ப ரெண்டு பயர்ஸும் செல்லர்ஸும் தண்ட விலைகளை
அந்த டிஸ்பிளேல போடுவாங்க, மெயின் போர்டில் போடுவாங்க. இடைத்தரகர் இல்லாமல், இங்க பாருங்க, இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக வர்த்தகம் செய்கிறார்கள். இப்போ 2 பிரைஸ் மெச் உடனே ₹20 ₹20 கேட்காங்க. அப்போ பிரைஸ் மெச் ஆகுது. எத்தனை குவான்டிட்டி கட்டிக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரிட்டையர் ஆகும். இப்போ 10,000 ஷேர் பேர் கூட்டிக்கிறாரு, வந்து கேட்குற 20,000 ஷேர்ஸ் கட்டிக்கிறாருன்னு சொன்னா அவைலபிள் 10,000 தானே, சப்ளை இது சப்ளை 10,000 தான் இருக்கு. அப்போ 10,000 தான் போகும். சரி. அஹ் இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக வர்த்தகம் செய்கிறார்கள். இதுல முக்கிய அம்சம் என்னண்டா, எதிர்த்தரப்பினர் யார் என்று யாருக்கும் தெரியாது. இப்ப செல்லர் இப்ப ரெண்டு ஷேர்ஸ் நான் விற்க போறேன்னு சொன்னா, நான் பிரைஸ் எமௌண்ட் தான் போடுவேன். எத்தனை ஷேர் விற்க போறேன், எவ்வளவு விற்க போறேன் மட்டும் தான் போடுவேன். அப்ப அந்த போர்டுல பேர்லாம் விழாது, யார் ஷேர்னு சொல்லி, யார் வச்சுக்கிற ஷேர்னு சொல்லி வராது. இப்ப யாருக்கு இப்படி ட்ரேட் நடக்கலாம், பிரைஸ் வச்சானா ட்ரேடிங் நடக்கலாம், யாரு யாருன்னு தெரியாது, அன்னவுன் அக்கௌண்ட் யாருக்கு வித்தன்னு சொல்லி தெரியாது. ஆனா வித்து போட்டு காசு இருந்தவங்க அது என்னது, அதான் பிரைஸ் ட்ரிவன் மார்க்கெட். இதுல ஓர்டர் ட்ரிவன் புக், ஓர்டர் புக்னு சொல்லுவாங்க. இந்த ஓர்டர் புக், இந்த ஓர்டர் புக்ல இங்க பாருங்க, பை ஆர்டர்ஸ், இங்க வாங்குறது தயாராக இருக்கிற ஆட்கள் அந்த எவ்வளவு ஷேர்ஸ் விற்க போறாங்க, எவ்வளவு விற்க போறாங்கங்கிற லிஸ்ட் இதுல போகும் பாருங்க. இப்ப கொஞ்சம் பேர் இதுல ஒரு ஆண்டு இல்ல, இதுல ஒரு ஆண்டு இல்ல, ஒரு எத்தனை பேர் இப்ப உதாரணம் ஒரு ஆண்டு இருக்குது, ஏங்கிறவர்கிட்ட இருக்குது 10,000 ஷேர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே. இன்னொரு ஆள் இருக்குது, பி இன்னொரு ஆள் இருக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு 50,000 ஷேர்ஸ் இருக்கு. அப்ப அவர் ரெண்டும் சேர்ந்து இவர் போட்ட விலையும் ₹42.64 தான். ஏங்கிறவர் போட்டது ₹42.64 தான். இப்ப எங்க காட்டுச்சுன்னா, இப்படி மொத்தமா எல்லாத்தையும் கூட்டி இந்த இந்த விலையில இவ்வளவு ஷேர்ஸ் இருக்குன்னு சொல்லி அது காட்டும். அதே மாதிரி இன்னொரு குரூப் ஆக்கள் இருப்பாங்க, அவங்க இந்த விலை கேட்கறாங்க வாங்குறது. அப்ப எத்தனை பேர் எத்தனை ஷேர்ஸ் இருக்குன்னு சொல்லி இது காட்டும். அப்படி இந்த ஓர்டர் புக்கில் காட்டும், மேலுக்கு ஆகக்கூடிய விலையை காட்டுது. அது மாதிரி செல் ஆர்டர்ஸ் சொல்லுவாங்க, செல் ஆர்டர் சொல்ற ஆஸ்க்னு சொல்லுவாங்க. ஆஸ்க், இது ஆஸ்க்னு இருக்கு, இது பிட்னு இருக்கு, வாங்குறதுக்குரிய பிட். பிட் இப்ப வாங்குறதுக்குரிய எந்த விலையில இவ்வளவு ஷேர்ஸ் வாங்குறதுக்கு எப்படி ஆகிறாங்க பாருங்க, ட்ரேடிங் நடக்கல. ஆனா ஒரு கட்டத்துல ஒன்று வாங்குறவரு ₹65.42.65 வந்தோடனே ட்ரேடிங் நடக்கும். அல்லது விற்கிறவரு இந்த விலையை 42.64 மாற்றுவாரு, மாற்றினாலும் ட்ரேடிங் நடக்கும், அமைச்சை நடக்கும். சரியா? இப்ப உங்கள் ஓட சந்தையில் ஓட அனைவரும் அனைவரும் தெரியுமா காட்டப்படும் நினைக்கிற போர்ட் மட்டும் தான் தெரியும். சரியானே? போர்ட் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியக்கூடியதா இருக்கும். யார் வாங்கு எந்த யார் இந்த பங்கை விற்க போறாங்க வாங்க போறாங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்க மாட்டான். அடுத்து பார்ப்போம், ஓர்டர் ட்ரிவன் மார்க்கெட். ஓர்டர் ட்ரிவன் மார்க்கெட்ல நன்மைகளை பார்ப்போம். இதுல வெளிப்படுத்தல் நெறியும் எவ்வளவுக்கு விற்கிறாரு, அடுத்தது யாரு வீரர்கள் ஆர்டர் புத்தகத்தை முழுமையாக பார்க்க முடியும். ஆர்டர் புக்கை சலகா பார்க்கலாம். சந்தையின் நிலைமை தெளிவாக அறியலாம். இப்ப நமக்கு பிரைஸ் கூட்டிட்டு போகுதா, வாங்குறாக்க கூட்டிட்டு போறாங்களா, விற்கிறாக்க கூட்டிட்டு போறாங்க. அதாவது பை சென்டிமெண்ட், செல் சென்டிமெண்ட்ங்கிற ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இப்ப ஷேர் ஒன்று வாங்க வரதுக்கு முதல் நாம் என்ன செய்வோம்னா, பழைய ஷேர்ஸ் இன்றைக்கு எவ்வளோக்கோ வித்துப்படுது, மில்லியன் ஷேர்ஸ்ல வில்லுபடுதா, இல்லாட்டி 1-2 வில்லுபடுதா, வாங்கப்படுதா, வாங்குறது நிறைய பேர் இருக்காங்களா, விற்கிற நிறைய பேர் இருக்காங்களா, விஷயங்களை நாம அதுல பார்க்கலாம். ஓர்டர் ட்ரிவன் மார்க்கெட்ல நாம பார்க்கலாம். என்ன தீமை சொன்னா, திருவத்தன்மை ஆகாது, லிக்யூரிட்டி. இப்ப நாம ப்ரைஸை கோட் பண்ணிட்டோம், ₹20 நான் விற்க போறேன்னு சொல்லி கோட் பண்ணிட்டோம். ஆனா இது பிறகு போட்டது பிறகு ஷூரா நம்மளோட ஓர்டர் எக்ஸிக்யூட் ஆகும், நடைமுறைப்படுத்தப்படும் சொல்லி நாம சொல்ல இயலாது. இப்ப நான் ₹20 நான் பிரைஸ் போட்டோம் சொன்னா வாங்குறதுக்கு, ஆனா மார்க்கெட்ல யாருமே அந்த ₹20 விலைக்கு தரதுக்கு ரெடி அடிக்க மாட்டாங்க. ₹21, ₹22 அப்படி கட்டிப்பாங்க. நம்ம ஷுவரா ஓர்டர் ஷேர்ஸ் வில்லுபடும்ங்கிறது நமக்கு ஷோர் பண்ண இயலாது. அதே மாதிரி வாங்கப்படணும் சொல்ல இயலாது. ஏன்டா பிரைஸ் நாம போட்டேன். ஓர்டர் நிறைவேற்றுவதற்கு உத்தரவாதம் இல்லை. பொருத்தமான ஜோடி இல்லை என்றால் வர்த்தகம் நடக்காது. இப்ப ₹20 நான் கேட்க, அதே மாதிரி ₹20 வாங்குறதுக்கும் வாங்க ரெடியா இருக்கேன்.
இந்த இப்படி ஒரு ஜோடி வண்டி மெச்சானதான் ட்ரேடிங் நடக்கும். இல்லாட்டி மெச்சா மாட்டா, ட்ரேடிங் நடக்காது. பாருங்க, இது பிரைஸ் ட்ரிவன் மார்க்கெட் சொல்லுவாங்க. பிரைஸ் ட்ரிவன் மார்க்கெட் அல்லது கோட் ட்ரிவன் மார்க்கெட். இதுல என்னன்னா, இந்த சிலர் வந்து டிரெக்டா இந்த போர்டில் அவர் டிஸ்பிளே பண்ண மாட்டார். இவர் எத்தனை ஷேர்ஸ் எவ்வளவு விற்க போறாங்கிற டீட்டெயிலை அவர் பப்ளிக்கா சொல்ல மாட்டாரு. அதே மாதிரி பயஸ் அவங்களும் சொல்ல மாட்டாங்க பப்ளிக்கா. போர்டில் வராது யார் யாரு எத்தனை ஷேர் எவ்வளவு விலை இருக்குங்கிறது வராது. ஆனா எப்படி அந்த ட்ரேடிங் நடக்கும்னா, புரோக்கர் இருக்கிறாரு, டீலர் இருக்கிறார். டீலர்கிட்ட போய் சொல்லுவாங்க, என்கிட்ட ஒரு 10,000 ஷேர்ஸ் இருக்குது, நான் ரூ. 20 படி விற்கிறதுக்கு ட்ரை பண்றேன், வித்து தாங்கன்னு சொல்லி இவர் சொல்றார். சரியானே? இப்ப ரூ. 20 சொல்லி வேறு அவ்வளோதான் நிக்க மாட்டார் ஃபுல்லா. அப்ப அவரு ஒரு ரேஞ்ச் என்ன சொல்லுவாரு, மேக்ஸிமம் விலைக்கு குறைஞ்சது ரூ. 20 விற்கணும். அப்படி ரூ. 20 குறைஞ்ச விலைன்னு சொல்லுவாரு. குறைஞ்ச விலைக்கு ரூ. 20 வித்து தரணும். அதுக்கு மேல எவ்வளவு விற்கலாம். அதே மாதிரி இந்த பயர்ஸ் இருப்பாங்க, பயர் அவங்களும் போய் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு 10,000 ஷேர்ஸ் தேவைப்படுது, எனக்கு குறைஞ்சது ஒரு ஆகக்கூடிய விலை எனக்கு ரூ. 20 படி வித்தாங்கன்னு சொல்லி இவர்கிட்ட கேட்கலாம். இவர்கிட்ட கேட்டா இவரு 2 கூட்டி பார்த்து போட்டு சொல்லுவாரு, ரைட், உங்களுக்கு நான் ஷேர்ல வாங்குற முதல் உங்களோட ஷேர் இன்னைக்கு ஒரு ரூ. 18 போட்டு தாங்க, ரைட், ரூ. 18 போட்டு தாங்கன்னு சொல்லி ₹20 அவர் கேட்டு அவர் புரோக்கர் சொல்லுவாரு, ₹20 தர இயலாது, ₹18 நான் வித்து தரேன் சொல்லி இவர் இந்த ஷேர் வாங்கியிருப்பாரு. அப்ப இவர் ஹேப்பி, ஷேர் வாங்கப்படும். ₹20 தான் கேட்டு இருந்தாலும் புரோக்கர் சொன்னது 18 சரி. ஆனா என்ன விழிபடல, கொடுத்துருக்காரு விற்கிறதுக்கு. இப்ப பயரும் என்ன செய்யறாருன்னா, எனக்கு ஷேர்ஸ் தேவை, ₹20 மேக்ஸிமம் ₹20 கேட்டாரு. மார்க்கெட்ல பார்த்து சொல்லுவாரு, ₹20 இல்ல, ஒரு ₹22க்கு வரை நாம வாங்கலாம்னு சொல்லி எக்ரி பண்ணுவார். எக்ரி பண்ணிட்டு, ரைட், அதே கம்பெனி ஜேகேஹெச் வச்சுக்கோங்க, ஜான் கீல்ஸ் வால்ட்டி இந்த கம்பெனியை 2 பேரும் ஜான் கீல்ஸ் வால்ட்டி தான் வாங்கி கேட்டு. இப்ப புரோக்கர்ட்ட ரெக்கார்ட் இருக்கு, யார் யாரு எவ்வளவு விற்க போறாங்க ரெக்கார்ட் இருக்கு. இவர் பொதுவா உதாரணமாக ₹18 இந்த ஷேரை வெட்டு வாங்கிட்டாரு. அதே மாதிரி வயர்ஸ் டைம் ₹20 விற்கிறதுக்கு ஆர்டர் வாங்கிட்டாரு. வாங்கினோட இவர் மெச் ஆயிட்டு, மெச் ஆனா இப்ப என்ன செய்வாருன்னா, இவருக்கு அந்த 10,000 ஷேரையும் 18 படி இவருக்கு காசை கொடுப்பாரு. அதே மாதிரி இவர்கிட்டையும் 10,000 ஷேர்ஸுக்குரிய அமௌண்ட் வாங்கி எடுப்பாரு. வாங்கி எடுத்தா இடையில பாருங்க, ஒரு ₹18 இதுக்கு வாங்கி ₹22 இதை விற்கிறார். வித்தா இவருக்கு கிடைக்க போற லாபம் ₹4 வரைக்கும் கிடைக்கும். யாருக்கு? புரோக்கருக்கு கிடைக்கும். இந்த ஒரு ஷேருக்கு ₹4 கிடைக்கும். இவங்க என்ன செய்வாங்க, மார்க்கெட்டை உருவாக்குற மார்க்கெட் மேக்கர்ஸ், டீலர்ஸ். இப்ப நம்மளோட ஊர்கள்ல இப்பதான் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. லேண்டுகள் வாங்கும்போது, வீடுகள் வாங்கும்போது இந்த இப்ப டீலர்ஸ் மார்க்கெட் தான் சொல்லுவாங்க. விலைகள் டீலர்களால் நிர்ணயிக்கப்படுகின்றது. பாருங்க, இவரு ₹20 தான் வித்துதாங்கன்னு கேட்டேன், வேறு ₹20 வாங்கிட்டாங்கன்னு கேட்டேன். இது ஓர்டர் டிவன் மார்க்கெட்டா இருந்தா புரோக்கர்ட்ட போகாம குயிக்கா ட்ரேடிங் ஆயிருக்கும், ₹20 ட்ரேடிங் ஆயிருக்கும். ஆனா இது பிரைஸ் டிவன் மார்க்கெட்டுங்கிறதுனால இதுல புரோக்கர் தான் மெயின் ரோல் பண்றதுனால இவங்க புரோக்கர்ட்ட தான் அதை கொடுத்து விற்கணும். முக்கிய அம்சம், எதிர்த்தரப்பினர் யார் என்று தெரியும். நோன் டு தி டீலர். டீலர் தான் தெரியும், டீலருக்கு தெரியும் மாற்ற யார் வித்துன்னு சொல்லி. ஆனா இவர் இருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்க மாட்டான். சில டைம்ல தெரியலாம், அக்ரிமெண்ட் மெனுலா போகுதுன்னு சொன்னா தெரிஞ்சிருக்கலாம். இல்ல சிஸ்டத்தை பொறுத்து, மார்க்கெட் புரோக்கர் வச்சுக்கிற சிஸ்டத்தை பொறுத்து யாருக்கு வாங்கினா யாருக்கு வித்தங்கிறது தெரியவே. இப்போ ஸ்ப்ரெட் நான் சொன்னேன் தானே, இந்த ஜெரி தானே, ₹20 ₹18 வாங்கி ₹22 வித்துறாரு, ரைட். இப்ப பிட், ரைட், பிட்டுக்கும் ஆஸ்க்கும் உள்ள டிஃபரண்ட் தான். அது விற்கும் டீலர் விற்கிற விலை எவ்வளவோ ₹20 விற்கிறாரு. ஆனா அதை எவ்வளவு வாங்கியிருக்காரு டீலர்கிட்ட இருந்து, விற்கிறாரு இருந்து ₹18 வாங்கியிருக்காரு. இந்த டிஃபரன்ஸ் சொல்றது ஸ்ப்ரெட் சொல்லுவாங்க. ப்ராஃபிட் சொல்றதுல ஸ்ப்ரெட் டீலரின் லாபம். இது சந்தை நீர்மைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. ஆனா
இப்போ நீங்கள் ஓர்டர் ட்ரிவன் மார்க்கெட்டில் நீங்கள் தான் ப்ரைஸ் போடுவீங்க போர்டில். வாங்குறாலும் போடுவார், விற்கிறாலும் போடுவார். போட்ட உடனே சம்டைம் ஷேர் ப்ரைஸ் ஏறிட்டு போகும். ஏறிட்டு போகக்குள்ள வாங்குறதுக்கு குறை விலை போட்டிருந்தோம்னா நம்ம வாங்க. அது மாதிரி விற்கிறால் விலையோட போட்டிருப்பாரு, கூட விலை அளிக்குமே. அதுக்கு யாரும் வாங்கிக்க மாட்டாங்க. ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகிட்டு போகலாம், விழுபட மாட்டான். அப்போ நமக்கு ஷுவர் இல்லை ஷேர் விழுபடும் சொல்லி. இதில் ஓர்டர் ட்ரிவன் மார்க்கெட்டில். ஆனால் ப்ரைஸ் ட்ரிவன் மார்க்கெட், கோட் மார்க்கெட்டில் நம்ம புரோக்கர் தானே போகிறோம், டீலர் தானே போகிறோம். அதனால் டீலர் எப்படியும் நமக்கு விற்று தருவார். அண்டு நம்ம ஷுவராக நமக்கு விலை குறைஞ்சாலும் சொன்னாலும் புரோக்கர் விற்று தருவார். இப்போ ஓர்டர் ட்ரிவன் மார்க்கெட், ப்ரைஸ் ட்ரிவன் மார்க்கெட் ரெண்டுக்கு இடையில வித்தியாசம் பார்ப்போம். ஓர்டர் ட்ரிவன் மார்க்கெட்டில் அதிக வெளிப்படுத்தணுமே இருக்கும், ஹை டிரான்ஸ்பரன்சி. அந்த போர்ட் தெரியறதால, ஓர்டர் புக் தெரியறதால தெரியும் எத்தனை பேர் எவ்வளோ விற்க ரெடியாக இருக்காங்க, எத்தனை பேர் வாங்க ரெடியாக, எந்த ப்ரைஸுக்கு வாங்க ரெடியாக இருக்காங்கிறது ஓப்பனாகவே தெரியும். ஆனால் அந்த ப்ரைஸ் ட்ரிவன் மார்க்கெட் அந்த டீலர்கிட்ட போகிறதுனால டீலருக்கு தான் தெரியும் உண்மையான விலையாளர்கள் சொல்லி. அப்போ விற்கிற ஆளுக்கு வாங்குற ஆளுக்கோ உண்மையான விலை தெரியாது. டீலர் நினைச்சா என்ன செய்யலாம், ஸ்ப்ரெட்டை கூட்டி கூட்டி அவங்க கூட லாபம் எடுக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ உத்தரவாதம் இல்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி என்னது, நம்ம ஒரு ப்ரைஸை போட்டோம்னு சொன்னால் அந்த ப்ரைஸ் மெச்சான தான் அந்த ட்ரேடிங் ஆகும், இல்லாட்டி ட்ரேடிங் ஆகாது. ஆனால் இங்கே வந்துட்டு புரோக்கர் பொறுப்பெடுக்காரு, நான் விற்று தரேன்னு சொல்லி. அதனால நம்மளோட ஷேர் வாங்கப்படும் அல்லது விற்கப்படும். எதிர்த்தரப்பு தெரியாது. ஓடட்டிவ் மார்க்கெட்டில் யாருக்கு விற்கும் யார்கிட்ட வாங்குறவங்க தெரியாது. ஆனால் டீலருக்கு தெரியும் யார்கிட்ட இருந்து எவ்வளோ ஷேர் வாங்குறோம் விற்கணும்னு தெரியும். ஆப்ஷன் முறை தான் இது. ஆப்ஷன் அதாவது மார்க்கெட்டில் விடுவோம். மார்க்கெட்டில் விட்டோம்னு சொன்னால் இந்த ப்ரைஸ் தான், இந்த ப்ரைஸ் வாங்குறான்னு வாங்குங்க சரி தெரியும். ஆனால் இதில் வந்துட்டு ப்ரைஸ் ட்ரிவன் மார்க்கெட்டில் புரோக்கர் தான் மார்க்கெட். புரோக்கர் தான் எல்லா டீட்டெயிலும் இருக்கும். புரோக்கர் தான் டிசைட் பண்ணுவார் எவ்வளோக்கு. இப்போ விற்கும் போது குறைச்சி வாங்குவார், நம்ம வாங்கும்போது கூட வாங்குவார். அதுக்கடையில் லாபம் அளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். அப்போ அவர்கிட்ட தான் என்ன அந்த லிக்விடிட்டி குறைஞ்ச அந்த ஸ்டாக்குகள் இப்போதான் வெளிப்படும். அது மாதிரி கண்ட்ரோலிங் பார்ட் வச்சிருப்பாங்க ஸ்டாக்குகள் மொத்தமாக விற்கிற. அதனால இப்போ கலப்பு சந்தை, ஹைபிரிட் மார்க்கெட் சொல்லியிருக்கீங்க. கலப்பு சந்தை. இப்போ ஓர்டர் ட்ரிவன் மார்க்கெட், இதில் ஓர்டர் ட்ரிவன் மார்க்கெட் பண்புகளும் இருக்கும், ஓர்டர் ட்ரிவன் மார்க்கெட்டும் இருக்கும், கோட் ட்ரிவன் மார்க்கெட்டும் இருக்கும். ரெண்டுமே இருக்கும். ரெண்டும் சேர்ந்து வாரது தான் என்ன அதே பிளாட்ஃபார்மில் ரெண்டும் இருக்கும். ஹைபிரிட் மார்க்கெட் சொல்லுவாங்க. கலப்பு சந்தை பொதுவாக ஓர்டர் சார்ந்தது. பெரும்பாலும் என்ன ஓர்டர் ட்ரிவன் மார்க்கெட் தான் இருக்கும். இருந்தாலும் தேவைப்படும் போது டீலர்கள் தலையிடுவார்கள். சமரி நினைச்சேன்னா பாருங்க. இப்போ கம்பெனி வந்துட்டு இதில் சரி, இந்த ஷேர் மார்க்கெட் வந்துட்டு ஷேர் மார்க்கெட் முக்கிய பொறுப்பு எடுக்குது. இல்லை கம்பெனிகளுக்கு காசு தேவைப்படும் போது அதை ஈஸியாக எங்கே வாங்கலாம், இந்த மார்க்கெட்டில் வாங்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் நிறைய இன்வெஸ்டர் இருப்பாங்க. இன்வெஸ்டர்ஸ் ஷேர் மார்க்கெட் மூலம் கம்பெனியும் இன்வெஸ்டர் முதலிடத்தில் வந்து என்ன செய்கிறாங்க, காசுகளை பரிமாறி கொடுப்பாங்க. இது கேபிட்டல் மார்க்கெட் சொல்லுவோம். பிரைமரி மார்க்கெட்டில் நடக்கும். என்னென்ன செயல்பாடுகள்னு பார்த்தோம், அதை எப்படி செயல்படுத்துகிற சொல்லி பார்த்தோம். செயல்படுத்துறதெல்லாம் ஓர்டர் ட்ரிவன் மார்க்கெட், அடுத்தது ப்ரைஸ் ட்ரிவன் மார்க்கெட் சொல்லி பார்த்தோம். இதில் தான் பிரைமரி மார்க்கெட்டா இந்த செகண்டரி மார்க்கெட்டா பார்த்தோம். நிதியியல் சந்தை முதலீட்டாளர்கள் மற்றும் கடன் பெறுவர்களை இணைக்கின்றது. நிதியியல் சந்தை ஃபைனான்சியல் மார்க்கெட் வந்துட்டு சொல்ற மாதிரி இன்வெஸ்டரையும் கடன் பெற கம்பெனியையும் என்ன செய்யுது, இணைக்குது. கம்பெனி மட்டும் இல்லை, முதலீடு சந்தைங்கிறது காசு கூட வைக்கிறார்கள், தேவைப்படுறார்கள். ரெண்டு குரூப்பையும் இணைக்கிறார்கள் தான் நாம இணைக்கிறது சொல்லுவோம் மார்க்கெட், ஃபைனான்சியல் மார்க்கெட். இது நீர்த்தன்மை என்றா லிக்விடிட்டி, திரவத்தன்மை சொல்லுவாங்க. சரியானே? நீர்த்தன்மையில திரவத்தன்மை மற்றும் விலை, பிரைஸ் டிஸ்கவரியை வழங்குகிறது. நம்மளோட சொத்து இவ்வளவு விற்கலாம்ங்கிறது ஈஸியா தெரியும். நம்மளோட ஸ்டாக்கோட பெருமதி என்ன, என்ன மார்க்கெட்டோ அதை பார்த்தா தெரியும். பிரைஸ் போட்டிருப்பாங்க. அடுத்தது வர்த்தக ஆலோசனை அல்லது டீலர் வர்த்தகா ஓர்டர் ட்ரிவன் மார்க்கெட் தான். அது ஓர்டர் ட்ரிவன் மார்க்கெட் அல்லது டீலர் பிரைஸ் ட்ரிவன் மார்க்கெட்டில் இது நடைமுறைப்படுத்தப்படுகிறது.
அதோட இந்த யூனிட் முடியுது.